வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நகையால் இருக்க ஆப்பிள் ஷோரூம் வந்திருக்கோம். இப்போ கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஆப்பிள் ஷோரூம் உள்ளே போகணும் அப்படின்னாலே 2 நாளைக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இதுதான் வாங்க போகிறோம் அப்படின்னு தெரியுதுன்னா ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம். 1 டேலே டெலிவரி பண்ணிடுவாங்க. நான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கான டைமிங் வந்து 2:30 மணிக்கு உள்ளே போகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா iPhone11 மொபைலும் மேக்புக் ப்ரோவும் வாங்கலான் இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் கீப் கோயிங். இப்போ வந்து நாங்கள் ஐஃபோன் ஷோரூமில் இருக்கோம். iPhone11 வாங்கலான் இருக்கேன். 256 ஜிபியில் இருக்குது. வாங்க போகிறேன். இதான் ரேட்டு, இன்னைய நிலவர ரேட்டு தான். மொபைலும் லேப்டாப்பும் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து iPhone11 வாங்கியிருக்கோம். இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஐஃபோன் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா iPhone7 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நியூவாக இருக்க ஒரு மாடல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ நான் ஐஃபோனோட புது ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இப்போ ஐஃபோனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக iPhone12 இருக்குது. நான் ஏன் 11 சூஸ் பண்ணேன் அப்படின்னா பொதுவாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வெர்ஷனோட அதுக்கு முன்னாடி இருக்க வெர்ஷன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதனால தான் நான் iPhone11 சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ iPhone11லேயே 3 இருக்குது. iPhone11 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு. இந்த 3லையும் நான் ஏன் iPhone11 சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் ஜிபி இருக்க மாதிரி நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா இப்போ 64 ஜிபி இருக்குது, 128 ஜிபி இருக்குது, 256 ஜிபி இருக்குது. நான் வந்து 256 ஜிபி இருக்க மாதிரி பார்த்தேன். இதில் வந்து iPhone11 தான் என்னோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப கரெக்டாக வந்தது. அதனால நான் இப்போ iPhone11 சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா சைஸும் ரொம்ப சின்னமாக இருக்கும். கலர் வேரியேஷனும் அவ்வளோவா இல்லை iPhone7ல். இப்போ iPhone11 வந்து 6 கலரில் வந்திருக்கு. எனக்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து iPhone11 ரெட் கலரில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்தியாவில் நீங்கள் வாங்க போகிறீங்க iPhone11 அப்படின்னா இப்போ 64 ஜிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 76,000 yen அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அதே iPhone11 ஜப்பானில் வாங்கும்போது 64,000 yen, கிட்டத்தட்ட 12,000 yen வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் வாங்குறத விட ஜப்பானில் வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் வரலும் சேமிக்கலாம். இந்த ஒரு சாதாரண iPhone11 64 ஜிபிக்கே நீங்கள் 2-3 ஐஃபோன் வாங்கும்போது நிறைய அமௌண்ட் உங்களால் சேமிக்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜப்பானில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம். நம்ம வாங்கியிருக்க இப்போ iPhone11 வந்து பிரிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா மொபைலும் நம்ம வாங்கின ஏர்பாடும் இருக்குது. ஏர்பாடு அப்படியே இருக்கட்டும். நம்ம முதல்ல iPhone11 பிரிப்போம். ரெட் கலர் அப்படிங்கிறனால அவங்க கலரே ரெட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் வாங்கும்போது ஜப்பானில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. 10% வரலும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இல்லை ரிசர்ச் ஃபீல்டில் ப்ரொஃபஸராக இருக்கவங்களுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் உண்டு. அப்படி இல்லை ஹாலிடேஸ், நியூ இயர் ஹாலிடே, கோல்டன் வீக் ஹாலிடே வாங்கினீங்கன்னா கிஃப்ட் கார்ட்ஸும் கொடுப்பாங்க. இப்போ நியூ இயருக்கு வந்து ஒரு 6,000 கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்க. இதான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ iPhone11. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா iPhone7 ரெண்டையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா iPhone11 வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. நல்லா பெரிய ஸ்க்ரீனாகவும் இருக்குது பார்க்கும்போது. இதில் வந்து மொபைல் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட்செட்டும் ஒரு சார்ஜ் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குன்னு பிரித்து பார்ப்போம். என்னென்ன ஜாமான் உள்ளே இருக்குங்கிற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஹெட்செட்டு, சார்ஜ் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த பார்சலில் வந்திருக்கு எல்லாமே. அப்புறம் வந்து 2 ஐஃபோன் சிம்பிளாக இருக்குது. இதுவும் எக்ஸ்பிளனேஷன் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. சிம்மை எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் மொத்தமாக வந்திருக்குது. இதில் வந்து கோனிச்சிவா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா ஹலோ அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த மொபைல் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ண போகிறேன். இன்னையோட iPhone7 முடிஞ்சு நாளையிலேருந்து iPhone11 வரப்போகுது. ஆனால் ஆகுமானே தெரில. ஆனால் ஆயிடுச்சு. ஹலோ, ஓகே, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போய் இதுக்குள்ளே இருக்க செட்டிங்ஸ்லாம் பார்க்க போகிறேன். லெட்ஸ் கீப் கோயிங். கொனிச்சிவா.